என்னடா இப்போல்லாம் என் பையன் ஆம்லேட் கேட்குறதே இல்லை அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸ்கூல் போனதால் மறந்துட்டானோ அப்படின்னு நினச்சா இன்றைக்கி கேட்டுட்டான். ஸோ ஆம்லேட்டை பன்னீர் போட்டு செஞ்சு தந்தேன், சாப்பிட்டுட்டாரு ஐயா. காலையில் டிஃபனுக்கு தக்காளி தொக்கு தான் செஞ்சுருந்தேன். ஸோ 10th படிக்கும்போது ஹாஸ்டல் செய்கிறம்போது அந்த கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு டேஸ்ட் பிடிக்காது. அதனால் அம்மா தக்காளி தொக்கு நல்லா நல்லெண்ணெயில் பண்ணி பாட்டிலில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்கும் அதை ஓட்டிகிட்டே இருப்பேன். கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் அந்த ஊறுகாய் மாதிரி இருக்கும், நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பேன். அந்த ஃபீலிங் எனக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ அதனால் நல்லெண்ணெய் போட்டு நல்லா ரொம்ப திக்காக செஞ்சுருந்தேன். எங்கள் அம்மா தண்ணி கூட ஆட் பண்ணாமல் வெறும் அந்த தக்காளி ஜூஸ்லேயே வதக்குவாங்க. நான் லாஸ்ட்டில் கொஞ்சமாக கரிஞ்சிட போகுது அப்படின்ட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ தோசைக்கு தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் தேங்காய் சட்னி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு தேங்காய் சட்னி கேட்டிருந்தாரு. ஸோ பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா திக்காக இருந்துச்சு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிங்கன்னா தக்காளி தொக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.